என்னவளே காதல் என்பது. நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். கொண்டவளிடம் பணிந்து போவது ஆண்மைக்கு அழகுதான். எங்கோ படித்தது தினேஷுக்கு அப்பொழுது ஞாபகத்தில் வந்தது. ஒரு நிமிடம் தான் அவளிடம் மன்னிப்பு யாசித்து நின்றோமா என்ற சந்தேகம் எழுந்து நிற்க தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டான். அவன் வாழ்வில் இதுவரை மன்னிப்பு என்றெல்லாம் அவன் யாரிடமும் கேட்டதில்லை. அப்படி ஒரு நிலையை அவன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று கூட சொல்லலாம். நினைவு தெரிந்த நாளிலிருந்து இவளிடம் தான் முதலில் மன்னிப்பு கேட்கிறான் என்று கூட தோன்றியது. அவனையும் அறியாமல் தான் கேட்டுவிட்டான். ஆனால் அதில் தவறு ஒன்றும் இல்லை என்று இப்பொழுது தோன்றியது. முதல் நாளே மன்னிப்பு யாசிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றினாலும் முதல் நாளாக இருந்தால் என்ன, கடைசி நாளாக இருந்தால் என்ன, தன்னுடைய செயல் தவறு எனும்போது அதற்காக மன்னிப்பு யாசிப்பது ஒன்றும் தவறில்லை என்று தோன்றியது. அதுவும் மனைவியிடம். தூக்கம் வர மறுத்தது. கதையை தொடர்ந்து கேட்க என்னவளே காதல் என்பது கதையை கேட்டு பாருங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. கதையின் அடுத்தடுத்த பதிவுகளை கேட்பதற்கு காஞ்சனா அன்பு செல்வம் நாவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.